உரையாற்ற இருக்கிற மரியாதைக்குரிய கிஷோர் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, ஜஸ்டின் அவர்களே, குழுமி இருக்கிற நல்லவர்களே, நடுநிலையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அக்கா தங்கச்சிங்களாம் அங்கிருந்து அப்படியே பார்க்குதுங்க. இந்த குண்டை எப்போ முடிப்பான்னு தெரியல. இவன் வேற அவர்களே அவர்களேன்னு இவ்வளோ நேரம் அளக்கிறான். ஏன்னா மணி 8:30 ஆச்சு. 7 மணிக்கு அண்ணன் முடிஞ்சு போச்சு. சன் டிவியில் மல்லி ஓடிட்டு இருக்குது. அதில் அமைச்சர் சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க 8:45 அமைச்சர்ன்னு எப்படியும் எதிர்நீச்சல் பார்த்தலாம். அதில் சிங்கப்பெண்ணு வேற ஓடிட்டு இருக்குது. அவ பாத்தியா, ஒரே பொண்ணை 2 பேர் லவ் பண்றான். அதுல என்ன ஆக போகுதுன்னு அது தெரியல. எதிர்நீச்சல்ல மாமியாகாரி அந்த 4 மருமகளையும் படுத்துனா பாடு. உடம்பு சரியில்லாம வீட்டில் படுத்துக்கிட்டு, ஈஸ்வரி நீ வந்தாதாண்டி எனக்கு எல்லான்னு சொல்லி வந்தா பாரு. இப்ப வீட்டை விட்டு துரத்திட்டான். தொடர்ன்னு போட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ்வளோ சீரியல் ஒரு பக்கம். நம்ம கலைஞர் டிவியில உள்ளம் கொள்ளை போகுது, என்ன டாப் லவ் ஸ்டோரி, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. சிறகடிக்க ஆசை வேற விஜய் டிவியில. அவன் கை தட்டு பாரு நம்ம தங்கச்சி, அது வேற ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அதுல பாரு, அவ பியூட்டி பார்லர்ல நம்ம தங்கச்சி 15,000 ரூபாய் மேக்கப்புக்கு. எதுல? சிறகடிக்க ஆசையில. அப்புறம் நம்ம பாரு பாக்கியலட்சுமியில அவன் ஒரிஜினல் பொண்டாட்டி விட்டுட்டு போய் டூப்ளிகேட் பொண்டாட்டியோடய வாழ்ந்தான். இப்பதான் ஒரிஜினல் பொண்டாட்டிட்டா வந்திருக்கான். இது என்ன ஆகுன்னு தெரியல. இவ்வளோ சீரியலை விட்டுட்டு நம்ம அக்கா தங்கச்சிங்க இவ்வளோ பேர் உக்காந்துருக்கீங்கன்னா எதை காட்டுது? இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவனை வாழ்த்துவதற்காக கூடியிருக்கிறோம். எனவே அந்த தலைவனை வாழ்த்துங்கள் கேட்கிறோம்னு உக்காந்துருக்கீங்க. இதுல என்னன்னா, இப்ப எனக்கு முன்னால கதாநாயகனுங்கெல்லாம் பேசிட்டாங்க. இப்ப காமெடினா நான் நிக்கிறேன். சக்கரபாணி அண்ணன் பேசி, மாசன் பேசி, அதுக்கப்புறம் நான் பேசினா எப்படி இருக்கும்? மலையாள சினிமா உலகத்தில் மெகா ஸ்டார் மம்முட்டி, தமிழ்நாடு சினிமா உலகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்தி சினிமா உலகத்தில் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன். ஆனால் சென்னையை பொறுத்தவரை மெகா ஸ்டாரும் மா சுப்பிரமணியம் தான், சூப்பர் ஸ்டாரும் மா சுப்பிரமணியம் தான், வடக்கு இருக்கிற அமிதாப் பச்சனும் மா சுப்பிரமணியம் தான். நான் அடக்கத்தோடு சொல்லுவேன், மதுரையிலே இருக்கிற ஜல்லிக்கட்டை பார்த்திருப்பீர்கள். அடுத்து வருவது காங்கேயத்தின் காலை அறிவிப்பார்கள். ஓடி போய் ஒரு வீரன் காங்கேயத்து காலை அடக்குவார். அடுத்து வருவது மதுரை காலை, அடுத்து வருவது கோயில்பட்டி காலை, அடுத்து வருவது சிவகங்கை காலை அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு வீரர்களா போய் ஒவ்வொரு காலை அடக்குவாங்க. காலை சோர்ந்து போயிருக்கும், வீரர்கள் சோர்ந்து போயிருப்பார்கள். ஆனால் அந்த காலையும் வீரர்களும் ஆடுகிற ஆடு களம் இருக்கிறது, அது எந்த காலத்திலும் சோராது. 1000 வீரர்களும் காளைகளும் துள்ளி குதித்து ஆடினாலும் அவர்களை தாங்குகிற ஆடுகளம் மா சுப்பிரமணியன் என்கிற மகத்தான தலைவன், இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், என் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு கிடைத்த அண்ணன் சாதிக் பாட்சா என்று சொல்லுவதா, எங்கள் தலைவருக்கு கிடைத்த இனமான பேராசிரியரை, கலைஞருக்கு கிடைத்த இனமான பேராசிரியரை போல எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு கிடைத்த இன்னொரு பேராசிரியர் மா சுப்பிரமணியம் என்கிற மகத்தான திராவிட இயக்கத்தின் தலைவன் என்னுடைய அண்ணன். நான் பெருமையோடு சொல்லுகிறேன். காரணம், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதி சைதாப்பேட்டையில் நீங்க பழைய பதிவுகளை பாருங்க. வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் வந்து காவா அடைச்சிருச்சு. ஒரு டிராயர் ஒரு பனியன் போட்டுட்டு அதுல மூத்திரம் போயிருக்கும், கழிவு போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். ஆனால் இந்த மா சுப்பிரமணியம் 2 கைகளை விட்டு அந்த காவாயில் இருக்கிற அடப்பை எடுத்து அப்படி ரோட்ல சாக்கடையில் நின்னுகிட்டு அந்த அடப்பை தூக்கி போடுறப்ப, இப்படிப்பட்ட மக்கள் தொண்டனை வேறு எந்த இயக்கத்திலும் எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. அவர் தான் இப்ப அமைச்சர். நான் என் தலைவன்கிட்ட வர்றதுக்கு முன்னால அண்ணனை பத்தி சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்த நேரம் கொரோனா காலம். திடீர்னு மோடி வந்தாரு டிவியில, அமாரா தேஷ்கே கொரோனா ஹே அப்படின்னாரு. என் முண்டாடி சொன்னுச்சு, ஏங்க இந்த மோடி கொத்தமல்லின்னு சொல்லிட்டு இருக்காருங்கன்னுச்சு.
அம்மா அது கொத்தமல்லி இல்லம்மா கொரோனா அம்மான்னு. நீங்க யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, தலை நிறைய ஒரு அம்மா வேப்பிலை கட்டிட்டு உக்காந்துருக்கோம். யூடியூப் கார்டு போய் கேட்பாரு, என்னம்மா இவ்வளோ வேப்பிலை கட்டிட்டு உக்காந்துருக்கிய அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லும், குருமா வந்துருச்சான், குருமா குருமா. எங்களுக்கு கொரோனா என்னன்னு தெரியல, குருமானா என்னன்னு தெரியல. அந்த நேரத்தில் தலைவர் முதலமைச்சர், அந்த நேரத்தில் எங்க அண்ணன் மாசு அமைச்சர், அந்த நேரத்தில் அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ, அந்த நேரத்தில் பிரபாகர் ராஜா எம்எல்ஏ, எங்க அண்ணன் மா சுப்பிரமணியம் முகக்கவசத்தோடு உள்ளே வருகிறார். முதலமைச்சர் அண்ணன் தலைவர் ஸ்டாலின் முகக்கவசத்தோடு உள்ளே வருகிறார். முகக்கவசம்னா இந்த சினிமால ஆபரேஷன் பண்றப்ப டாக்டர் போட்டதை போட்டிருப்பாரு, அப்ப மட்டும் பார்த்திருக்கோம். கொரோனாக்கு தடுப்பூசியும் தெரியல. ஒரு நாள் திடீர்னு 50 ஊசி இருக்குது, கோவேக்சின் போட்டுக்கோ, திடீர்னு கோவிஷீல்டு போட்டுக்கன்னா 50 ஊசிக்கு நம்மால போய் இதுல நம்ம பள்ளிக்கூடத்தில் நின்றுக்குவான். 2 மணிக்கு போன் அடிப்பான், மாசன்ன தூங்கிட்டீங்களா? இல்ல தம்பி முடிச்சிருக்கேன் சொல்லு. இல்ல கோவிஷீல்டு போட சொல்லிட்டாங்களே, போடலாமா? போடு தம்பி. சாப்பிட்டு போடலாமா சாப்பிடாம போடலாமா? சாப்பிட்டே போடு. சாப்பிட்டு போட்டு போயிட்டா போ. சரிண்ணே. ஒன்னொருத்த 3 மணிக்கு, அண்ணா சக்கரை நோய் வந்துருச்சுண்ணே, 400 இருக்குது, கோவிஷீல்டு போடலாமா? போட்டுக்கு தம்பி. 400 இருந்தா போடலாமா? இந்த சக்கரை நோய் இருந்தா போடலாமா? சாப்பிட்டு போடலாமா? இந்த சூழ்நிலையில கொரோனா இருக்கிறப்ப 50 ஊசி 100 ஊசி கொடுத்தாங்க. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சராக அண்ணன் மாசு வந்ததற்கு பிறகு தடிக்கு விழுந்தால் முக்குக்கு முக்கு தடுப்பூசி முகாம்களை நடத்தி கொரோனா இல்லாத மாநிலமாக, நோய் இல்லாத மாநிலமாக உருவாக்கிய இந்தியாவின் ஒரே நல்ல அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் என்கிற மகத்தான தலைவன் நோய் இல்லாத மாநிலமாக இந்த மாநிலத்தை வைத்திருக்கிறார். இவ்வளவு சிறப்பா ஒரு இலாகாவை தான் நான் சொல்றேன். இப்ப இவ்வளவு சிறப்பா இருக்கிற ஆட்சிக்கு எதிர்ப்பா யார் இருக்கிறதுனாக்கா, நடிகர் விஜய் ஒரு பக்கம். அவர் இன்னைக்கு சொல்றாரு, என்ன எகத்தாளமாக 200 தொகுதி ஜெயிப்பேன் என்று சொல்லுகிறீர்கள். தம்பி விஜய், எகத்தாளமா சொல்லல. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருகிற தலைவர் ஸ்டாலின், உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை தருகிற தலைவர் ஸ்டாலின், நான் முதல்வன் திட்டத்திலே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை தருகிற ஸ்டாலின், மகளிர்கள் அத்தனை பேரும் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே செல்வதற்கு சலுகை தந்திருக்கிற தலைவர் ஸ்டாலின், சத்துணவு அமைப்பாளர்கள் 60 வயது வரைக்கும் பணியாற்றலாம் என்று உத்தரவு போட்டிருக்கிற தலைவர் ஸ்டாலின், பெண்கள் கையிலே பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக 1 லட்சம் ரூபாய் மானியத்தோடு ஆட்டா ஓட்டுவதற்கு ஆட்டா தந்திருக்கிற தலைவர் ஸ்டாலின், உயர்கல்வி படிக்கிற அத்தனை பேருக்கு உயர்வு தந்திருக்கிற தலைவர் ஸ்டாலின், சென்னை மாநகராட்சி மேயராக ஒரு பெண்ணை மேயராக்கி, தாம்பரத்திலே ஒரு பெண்ணை மேயராக்கி, ஈரோட்டிலே ஒரு பெண்ணை மேயராக்கி, வேலூரிலே ஒரு பெண்ணை மேயராக்கி, உள்ளாட்சி தலைவராக, ஊராட்சி தலைவராக எல்லா இடங்களிலேயும் பெண்கள் கையிலே 50% அதிகாரம் கொடுத்து இந்தியாவிலேயே பெண்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற ஒரே மாநிலம் தலைவர் ஸ்டாலின் ஆளுகிற மாநிலம் என்கிற புரட்சியை செய்திருக்கிற தலைவன் எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின். அவர் சொல்றாரு, இந்த எக்கச்சக்கமான சாதனைகளை செய்திருக்கிற என் தலைவன், நாளைக்கு காலையில ஓட்டு பெட்டி வைங்கடா, பெண்களே ஓட்டு போட்டு 2வது முறையாக திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருகிற சாதனையை தலைவர் ஸ்டாலின் செய்திருக்கிறார். சொல்றான் இன்னைக்கு பேசும்போது, அதுல அவனுக்கே தெரியல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னான் பாரு. அவன் கட்சிக்கார அத்தனை பேரையும் எந்திரிச்சு நின்று கை தட்டிட்டான். விஷுவலா ஓடிட்டு இருக்கு. இந்த பழைய சினிமால ரஜினி சொல்லுவாரு, பேரை கேட்டா சும்மா அதிருது இல்ல அப்படின்னு மாதிரி. இவன் பேரை சொன்னான் பாரு, ஐயோன்னு அவன் எந்திரிச்சு கை தட்ட ஆரம்பிச்சான். அவன் எதுக்கு கை தட்டுறான்னு இவனுக்கு தெரியல, இவன் ஏன் சொன்னான்னு அவனுக்கு தெரியல. நீ ஒரு தலைவர் தம்பி, நீ ஒரு மாநில கட்சிக்கு தலைவர்னு சொல்லிக்கலாம். எங்க கட்சியில என் தம்பி வெங்கடேஸ்வராவுக்கு நிகராக, லோகேஸ்வராவுக்கு நிகராக உழைக்க, உயர, மக்களை கவர இன்னொருத்தன் ஒரு மாநில கட்சி தலைவருக்கு இங்க தகுதியே இல்லடா. ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளருக்கு என்ன தகுதியோ
அதுதான் உன் மாநில கட்சியில. அப்புறம் இன்னொரு பக்கம் அது நான் செருப்பே போட்டுக்க மாட்டேன், நீ ஜட்டி கூட போடாத, நான் சாட்டையிலே அடிச்சுக்குவேன், நீ ஏன் சாட்டையில அடிச்சுக்கிற? நீ அப்படியே சாட்டையில அடிக்கணும்னு ஆசைப்பட்டா என் தம்பிட்ட கொடுத்தா எப்படி அடிப்பான்? அதுலயும் பாரு பருத்தி நூல்ல சாட்டை. இவரு அந்த மாநிலத்தோட கட்சிக்கு தலைவர், இந்த மாநிலத்துக்கு கட்சிக்கு தலைவர், இவருக்கே தெரியாம எடப்பாடி போய் அமித்ஷா பாட்டார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது அமித்ஷா பார்த்திருக்காங்க. ஒரு அகில இந்திய தலைவரா மாநில தலைவருக்கே தெரியாம இன்னொரு தலைவர் போய் பார்க்கிறாரு. இவர் சொல்லிக்கிறாரு, அண்ணே கூட்டணி திமுக ஆட்சி சரியில்லைண்ணே, இப்ப மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜி வந்துனே உலகத்திலேயே பெரிய தலைவர்னு, நம்ம தலைவர் வந்துங்கண்ணே. ஏய், உன் தலைவனுக்கே இந்த நாட்டில் கண்ணில விளக்கண்ணிய ஊத்துற ஒரு தலைவன் இருக்காண்டா, அது ஏன் தலைவன் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன்டா. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து சென்னையிலே கூட்டி இந்திரா காந்தி இல்லாத இடத்தில் என் தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்து இரும்பு பெண்மணி இந்திரா காந்திக்கு பிறகு இரும்பு தலைவன் மு.க. ஸ்டாலின் இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்ற எதிர்கட்சி முதலமைச்சர்களை ஒன்று கூட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதி வரையறை பிரச்சனைக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தின் தொகுதி வரையறை பிரச்சனைக்காகவும் குரல் கொடுத்திருக்கிற ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் மோடியா அலற விடுறார். யார் இந்தியாவின் தலைவர்? மோடியா? நகிகே என் தலைவன். இந்தியாவின் தலைவர் யார்? தாய்மொழி தமிழுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் இந்தியாவில் பிற மாநிலத்து மக்கள் பேசுகிற மொழிக்காகவும் குரல் கொடுத்து இந்தி மொழியின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, என் உயிரே போனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிற தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் இந்த நாட்டில் மொழியை காக்கிற தலைவன், இந்த நாட்டை காக்கிற தலைவன். அவர் சொல்றாரு, மோடி வந்து உலகத்தின் தலைவர், இந்தியாவின் தலைவர். யாரு? ஆடு அண்ணாமலை. அண்ணாமலை என் தலைவன் இப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். பிற மாநிலத்தில் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் இங்க வந்துட்டு போயிட்டாங்க. துணை முதலமைச்சர், அமைச்சர். நவீன் பட்நாயக் ஒளிவா இதுல பேசுறாரு தொலைக்காட்சியில, உங்க கருத்துக்கு என்னோட ஆதரவு. எல்லா மாநில முதலமைச்சரும் வந்துட்டாங்க, தலைவர் ஸ்டாலினுக்கு ஆதரவு. மொழிக்கு எதிரான களத்துல எங்க தலைவர் ஸ்டாலினுக்கு ஆதரவு. நீ 2000 கோடி பணம் வேணுமா அல்லது உன்னுடைய தாய்மொழி வேண்டுமா அப்படின்னு கேட்கிறப்ப சட்டப்பேரவையில் அண்ணன் மா சுப்பிரமணியம், அண்ணன் அரவிந்த் ரமேஷ் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிற போது எங்கள் தலைவர் சொன்னார், நீ 10,000 கோடி பணம் கொடுத்தாலும் தேவையில்லை, என் தாய்மொழி தமிழ் தான் வேண்டும் என்று சொன்ன தலைவன் எங்கள் தலைவன். 10,000 கோடி என்னடா, 1,00,000 கோடி கொடு, தேவையில்லை. மத்திய அரசுக்கு அடிபணியாமல் நின்று கொண்டிருக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர். அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் சுருக்கமா முடிச்சிடறேன், 8:45 முடின்னு இருக்காரு அண்ணன். எடப்பாடி பழனிசாமி நேற்று போயிட்டு வந்து அவர் ஒரு ஸ்லாங் வச்சிருக்காரு. இப்படி செஞ்சா தோசை சுடுறது, இப்படி செஞ்சா முறுக்கு சுடுறது. அவர் சொல்றார், திமுகவை ஒழிப்பதற்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம். சசிகலா காலில் உழுவோம், அமித்ஷா காலில் உழுவோம், அதிமுகவை அமித்ஷா திமுக என்றும் சொல்லுவோம். ஏய் மானங்கட்டவனுங்களா, 1000 இருந்தாலும் அந்த கட்சியை உருவாக்கின ஒரு திமுக இருந்து போன புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த இவர் அமித்ஷாவை பார்க்க போறது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உடனே சட்டப்பேரவையில் எங்க அண்ணன் தங்கண்ணரசு சொன்னாரு, உங்க மடியில இருக்கிற கணத்தை விட்டுறாதீங்க, பிஜேபி போயிடாதீங்க அப்படின்னு. வானதி சீனிவாசன் சிரிக்குது. உடனே அந்த அம்மா சிரிக்கிறத பார்த்த உடனே தங்கண்ணரசு சொன்னாரு, அவங்க சிரிக்கிறத பார்த்தா பூனைக்குட்டி மடியில பூனைக்குட்டி வெளியில வர்றது தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் இவர் டெல்லிக்கு போயிட்டாரு. இவர் போறதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றோம், கொண்டு போய் டெல்லியில உன் அதிமுக கட்சி அடமானம் வைக்கிறேன். நாங்க ஏற்கனவே சொன்னோம். மோடி வந்தாரு, சசிகலா அம்மா தலையில கை வச்சாரு, வச்ச உடனே சொன்னோம் ஏடிஎம்கே தொலைஞ்சிடறான். இப்ப என்ன கதை?
சசிகலாமா ஏடிஎம்கே 1, டிடிவி தினகரன் ஏடிஎம்கே 1, ஓ பன்னீர்செல்வம் ஏடிஎம்கே 1, ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே 1. கதை கந்தலாயிருச்சா? இப்போ இந்த சைடில் இப்படி நீ ஓடிட்டு இருக்கிற, நீ எப்படி எங்களுக்கு எதிரி? நீ எங்களுக்கு எதிரியா? இந்த பக்கம் நடிகர் விஜய் திமுக தான் எங்களுக்கு எதிரி. வா தம்பி வா, நாங்க எவ்வளவு பேரை பார்த்திருக்கிறோம். இந்த மேடை எம்.ஆர். ராதாவை பார்த்திருக்கிறது, எஸ்.எஸ். சந்திரனை பார்த்திருக்கிறது. ஏன் இந்த மேடை என்.எஸ். கலைவாணனை பார்த்திருக்கிறது, என்.எஸ். கலைவாணரை பார்த்திருக்கிறது. இந்த மேடை எஸ்.எஸ்.ஆரை பார்த்திருக்கிறது. இந்த மேடை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உருவாக்கி இருக்கிறது. இந்த மேடை சிவாஜி கணேசனை உருவாக்கி இருக்கிறது. இந்த மேடை ராதா ரவியை உருவாக்கி இருக்கிறது. இந்த மேடை வாகை சந்திரசேகரனை உருவாக்கி இருக்கிறது. இந்த மேடை எங்கள் ஆர்வீர் அண்ணன் தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார்னு எழுதுனா, கண்ணதாசனே எழுதல. தடாகத்தில் மீண்டண்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோன்னு காதல் கவிதை எழுதினான் பாரு எங்க அண்ணன் டி ராஜேந்திர. அந்த டி ராஜேந்திரையும் வளர்த்தன மேடை இந்த மேடை தான். பாண்டியனை வளர்த்தன மேடை இந்த மேடை தான். புரட்சி தமிழன் எங்கள் சத்யராஜை தோளிலே வைத்து கொண்டாடுகிற மேடை இந்த மேடை தான். தம்பி விஜய் ஆயிரம் ஆயிரம் நடிகர்களை சினிமாவிலே ஜொலிக்க விட்ட பேனா டாக்டர் கலைஞருடைய பேனாடா. எவ்வளவு பேரை நாங்க பார்த்துட்டோம். சும்மா நீங்க எங்கிட்ட வந்து ஜிகினா காட்டுறீங்க. நீங்களாம் எங்களுக்கு எதிரியா? தேர்தல் களத்தில் இதுல ஒன்னொருத்தன் வேற இருக்கிறான். பெரியார் என்ன சீர்திருத்தம் செய்து விட்டார்? மூக்கு அப்படி நோண்டிக்குவான் உடனே. ஏன்னா அவ்வளவு கேவலமா சிரிக்கிற நீங்க? பெரியார் என்ன சீர்திருத்தம் பண்ணிட்டாரு? ஒன்னும் பெருசா பண்ணல. நீ வேற ஜாதி, எனக்கு ஜாதி நம்பிக்கை இல்ல, எல்லாத்துக்கும் நான் பணிவன்பா தெரிவிச்சுக்கிறேன். நீ வேற ஜாதி, உன் மனைவி வேற ஜாதி. நீங்க 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல. இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுகிற சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவன் எங்கள் ஈரோட்டு கிழவன் பெரியார். ஐயா நெடுமாறனை வச்சுக்கிட்டு மாலையை மாத்தி கொடுத்தீல. நீ மாலை போட்ட உடனே அந்த பொண்ணு மாலை போட்டுச்சு. யாரு? எங்க அண்ணன் காளிமுத்தண்ணன் பொண்ணு. அது மாலை போட்டுச்சு, நீ மாலை போட்ட. எங்க பெரியார் ஒண்ணு பெரிய சீர்திருத்தம் பண்ணல. இருவரும் மாலை மாற்றி கொண்டாலே சுயமரியாதை திருமணம் செல்லுன்னு சொன்னான் பாரு எங்க கிழவன். அந்த சீர்திருத்தத்தை பெரியார் தான் செய்தார். எனவே நீ வாழுகிற வாழ்க்கை பெரியார் போட்ட பிச்சை, நீ வாழுகிற வாழ்க்கை அண்ணா போட்ட பிச்சை, நீ வாழுகிற வாழ்க்கை கலைஞர் போட்ட பிச்சை, நீ வாழுகிற வாழ்க்கை திமுக காரன் போட்ட பிச்சை. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பெயரை சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட யோகியதை இல்லாத, தகுதி இல்லாத, தனிநபர் ஒழுக்கம் இல்லாத நீ எங்க பெரியார பேசுற, எங்க அண்ணாவை பேசுற, எல்லாத்தையும் சும்மா அப்படி தொட்டு தொட்டு விட்டுருக்கேன். நேரம் இல்லாத காரணத்தினால நிறைவாக நான் ஒன்றை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் மீண்டும் களத்தை நாங்கள் அமைக்க இருக்கிறோம். தாய்மொழி காப்பதற்கு தலைவர் ஸ்டாலினை ஆதரியுங்கள், இனங்காப்பதற்கு தலைவர் ஸ்டாலினை ஆதரியுங்கள், தொகுதி வரையறை பிரச்சனையிலே களங்காணுகிற தலைவர் ஸ்டாலினை ஆதரியுங்கள். 100 நாள் வேலை திட்டத்திற்காக பணம் கேட்டு நிற்கிற மத்திய அரசு தரம் இருக்கிற இந்த நேரத்தில் நாளைக்கு போர்க்களத்தை அமைத்திருக்கிறோம். அந்த போர்க்களம் நடத்துகிற தலைவனுக்கு ஆதரவு தாருங்கள். எந்த நிலையிலேயும் குனிந்து நிற்காத மானமுள்ள தலைவன் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவனுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பார்ந்த கழக உடன்பிறப்புகளுக்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நாளைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒன்றிய அரசு தொடர்ந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்கிற தொழிலாளிகளுக்கு ஒரு 5 மாசமா சம்பளம் தரல. இது ஒன்றிய அரசு தான் தரணும், ஆனால் தராமல் வேணும்னு இழுத்தடிச்சுன்னு இருக்கிறாங்க. அதை கண்டித்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நம்ம ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்தில் நடக்க போது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், இந்த மாதிரி முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்க போகிறாங்க. ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் தலைமை தாங்கிறாரு. இந்த 7 ஊராட்சியிலிருந்தும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்கிற ஒட்டுமொத்த பேரும் கலந்துக்க போகிறாங்க. அந்த வகையில் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் கூட வந்து 10லேருந்து 11 வரைக்கும் நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வெற்றியடைய செய்யணும். நம்முடைய சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 2 ஒன்றியங்கள் இருக்குது.
ஒன்று மேடவாக்கத்துலேயும் இன்னொன்று அயப்பாக்கத்துலேயும் நடக்குது. இந்த 2 ஆர்ப்பாட்டத்தில் அங்கே அயப்பாக்கத்தை சேர்ந்தவங்க கலந்துப்பாங்க. இங்கே நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தயவு கூர்ந்து அப்படியே உட்காருங்க.